Hi friends, welcome back to thanvas. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த ரெட் கலர் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே புதிய வீடியோ பார்க்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டின்னர் அண்ட் ஸ்நாக் ஐட்டமா யூஸ் பண்ண போற ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஸ்பைசஸான ஒரு ரெசிபி. இதுக்கு நேம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாபி மஞ்சூரியன். இதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் வேணும்ங்கறத நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். 1 கப் அதாவது 100 grams சாப்டு முட்டைக்கோஸ், 50 gram மைதா, கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன சைஸ் தக்காளி, 1 கப் ஆனியன், 3 பச்சை மிளகாய், 20 லிருந்து 30 பூண்டு, கொஞ்சம் ஃபுட் கலர். இதுதான் நமக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்னா மைதா, சால்ட், ஃபுட் கலர், முட்டைக்கோஸ் எல்லாமே சேர்த்து நம்ம வந்து 4 இன்கிரிடியன்ட்ஸ் சேர்த்து வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்டா வந்து கையாலே பிசைஞ்சு எடுக்க போறோம். அந்த processக்கு அப்புறம் நம்ம ஸ்பைசஸ் ரெடி பண்ணலாம். அடுத்து நம்ம ஒரு ஃப்ரையிங் பேனை ஸ்டவ்வில் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு பச்சை மிளகாய் பூண்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொஞ்சம் தண்ணி விட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன், 4 ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா வந்து ஒரு திக் பேஸ்ட்டாக வர அளவுக்கு ரெடி பண்ண போகிறேன். இதுதான் நம்மளோட ஸ்பைசஸ். இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் இது தான். இதுக்கு மேலே நம்ம எதையும் ரெடி பண்ண போகிறதில்ல. அடுத்து நம்மளோட பால்ஸ் ரெடி பண்ண போகிறோம். இந்த பால்ஸ் நீங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் குழந்தைக்கு பால்ஸை சும்மா வறுத்து அப்படியே கொடுக்கலாம். சூப்பர் ஸ்நாக்காக இருக்கும். நம்மளோட பால்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை வந்து இப்போ ஆயிலில் ஒன்று போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதில் நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம்னா மைதா, உப்பு, கொஞ்சோண்டு வந்து கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி சுத்தமாக ஆட் பண்ணக்கூடாது. கோஸ்லேருந்து வர்ற தண்ணி தான் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுமே தவிர நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. ஆட் பண்ணிங்கன்னா பால்ஸ் போட முடியாது. இப்போ 1 by 1 நம்ம போட்டு பொரிச்சிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட பால்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து ஃப்ரை பேன் வச்சு நீங்கள் அதில் ஆயில் விட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா சாட்டே பண்ணுறேன். இதுதான் நம்ம மஞ்சூரியனோட ஸ்டெப்பு. ஃபுல்லாக சாட்டே பண்ணிவிட்டு நம்ம பேலன்ஸ் இருக்கிற கொஞ்சம் தக்காளி இருக்குல்ல, அதாவது சின்ன தக்காளி, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டான ஒரு புளிப்புக்காக ஆட் பண்ணிவிட்டு நம்ம குடமிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து சாட்டே பண்ணலாம். அதாவது ஒரு க்ரன்ச்சினஸ் வேணும் குடமிளகாவுக்கு, அதனால் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்கள். அடுத்து பால்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்பைசஸ் ரெடி பண்ணோம்ல, பச்சை மிளகாய் பூண்டு பேஸ்ட்டு அது ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக என்னோட ஹோம்மேடு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணி நம்மளோட டிஷ்ஷை ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பரான டிஷ். ஃபைனலாக வந்து நம்மளோட பஞ்சாபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பர் ஸ்பைசஸான வந்து மஞ்சூரியன் இது. இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபைனலாக நான் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணி நான் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.